ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஸ்டடி வைஸ். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் வந்து டெலிவரி மொமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், நல்ல ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கா. நீங்கள் தம்மையிலே பார்த்துருப்பீங்க, ஃபாதர்ஸோட ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி. எஸ், இது வந்து 1,60,000 அந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். இது வந்து கிஃப்ட் ஆஃபர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அவங்கள வச்சு ஓப்பன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் தான். பட் இது வந்து அந்த ப்ரைஸை வச்சு இது வந்து நாங்கள் காஸ்ட்லி அப்படிங்கிறத வந்து மீட் பண்ணலை. ஏன்னா வந்து இது வந்து காஸ்ட்லியாக இல்லையா அப்படிங்கிறது வந்து அவங்களோட யூசேஜை பொறுத்து இருக்குது. ஓகே, பட் இந்த கிஃப்ட்டை வந்து ஏன் நம்ம வந்து காஸ்ட்லின்னு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நார்மலாகவே ஒரு கிஃப்ட் அப்படின்னாலே அது வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட், ஒரு எமோஷனலான ஒரு விஷயம். ஓகேவா? பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour இல்லை, அதோட எஃபெக்ட் வந்து ஒரு 1 hourக்கோ இல்லை ஒரு மாதத்துக்கோ இல்லாமல் அவங்களோட கெரியருக்கே அது பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னா அது உண்மையிலே காஸ்ட்லி தானே. ஸோ அதை தான் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இதை எப்படி நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக காஸ்ட்லி அப்படிங்கிறத எப்படி நீங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. பட் கிஃப்ட்டு கொடுக்குறவரும் ரெடியாக இருக்கார். பட் கிஃப்ட்டு வாங்குறவர் வந்து இன்னும் வரல. அவர் வந்து டியூஷன் போயிருக்காராம். எஸ், அவர் வந்து இப்போ தான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் இது வந்து அந்த ப்ரைஸை வச்சு காஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி நான் மீன் பண்ணலை. இது வேற ஒரு விஷயம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். A few moments later. என்னடா பர்த்டேலாம் முடிஞ்சா? யாருக்கு பர்த்டே? கிஃப்ட் கொடுத்தாங்களா இல்லையா? உனக்கு கொடுக்கவே இல்லையா? கை வைக்க கூடாது, கை வைக்க கூடாது. என்னடா டியூஷன் போயிட்டு வந்தியா? உனக்கு டியூஷன்லாம் இல்லையா? சரி, என்ன சொன்னாங்க அப்பா? கிஃப்ட் கொடுத்தாங்களா இல்லையா? பர்த்டே கிஃப்ட் கொடுக்கவே இல்லையா உனக்கு? என்னது, அவங்களா கொடுத்தாங்களா கிஃப்ட்டு? அப்பா என்ன கொடுக்கலையா உனக்கு? சரி வா, வாங்க சார், நீங்கள் வாங்க. ஓப்பன் பண்ணுவா. தெரியுதா? ஃப்ரீ பிரியாணி, சும்மா ஸ்டிக்கர் தான். சரி, என்ன இருக்கு உள்ள? என்ன தெரியலையா? சரி, ஓப்பன். யாருக்கு? அப்படியா? ஓ, ஓகே ஓகே. அப்புறம் யாருக்கு இந்த கிஃப்ட்? அப்பனா அக்காவுக்கா? உனக்கு 2 பேருக்கும் வேணும். சண்டை போடக்கூடாது, சரியா? ஃப்ரீ, ஓப்பன் பண்ணு. புரியுதா? கெஸ் பண்ணிட்டியா என்னன்னு? என்ன இருக்கு? சிஸ்டம். அடே, சிஸ்டம்னா மானிட்டர், கீபோர்ட்லாம் இருக்கும்ல. இதெல்லாம் வெறும் பாக்ஸ் மட்டும் இருக்கு. உன் கிஃப்ட் பிரிக்கலாம்ல, ஹெல்ப் பண்ணலாம்ல உனக்கு? ஹெல்ப் பண்ணலாம்ல உனக்கு? வாஷிங் மிஷின்? ஆமாடா, உன்னோட யூனிஃபார்ம்லாம் துவைக்கிறதுக்காக. பாத்தியா, வாஷிங் மிஷின் மாதிரி தானே இருக்கு. பாத்தியா, எதுக்கு உனக்கு வாஷிங் மிஷின்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்க? உன்னோட ட்ரெஸ் மட்டும் வாஷ் பண்றதுக்காக. நீ கெஸ் பண்ணிட்டியா என்னன்னு? உனக்கு வாஷிங் மிஷின் தானா?
பொசுக்கு நான் வாஷிங் மிஷின்ட்டீங்க. என்ன தெரிகிறது? கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? தெரியலையா அது என்னன்னு? ஏய் நல்லா பாருங்களா ஒரு வாட்டி. சரி நான் வெளியில எடுத்துறேன். வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் கரெக்டா சொல்லணும். கரெக்டா சொன்னாதான் உங்களுக்கு, இல்லைன்னா நான் ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிடுவேன். ஓகேவா? இருக்கு. ஏய் சிஸ்டம்னா உங்களுக்கு மானிட்டர்லாம் இருக்கும்ல, வாஷிங் மிஷினா? கரெக்டா கண்டுபிடிச்சான் வாஷிங் மிஷின். முன்னாடியே சொல்லிட்டீங்களா? வாஷிங் மிஷின் மாதிரி இல்லையா? சரி கரெக்டா சொல்லு பார்க்கலாம். கரெக்டா சொன்னாதான் உனக்கு, இல்லைன்னா நான் ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிடுவேன். கண்டுபிடிச்சியா இல்லையா? கண்டுபிடிக்கலையா? ஒரு வாட்டியாவது சொல்லிடுறா கரெக்டா. பாரு இப்ப பாரு. சிபிவா? சூப்பரா கண்டுபிடிச்சான். சரி உனக்கு தான். ஓகே வாங்கிட்டியா? இல்ல பிரிண்ட் இதை தள்ளிட்டு பிரிண்டர் ஃப்ரண்ட்ல கூட நீங்க வச்சு. பிரிண்டரா? இல்ல அதுக்காக தான் இந்த மாதிரி வாங்கிடுது. கரெக்டா இருக்கும் சைஸ். இன்னும் வாங்கல. அதான் நான் ஸ்பேஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் சொன்னேன். ஓகே சரி கண்டுபிடிச்சதுனால தான் உனக்கு, இல்லைன்னா நான் ரிட்டர்ன் எடுத்துருப்பேன். இது லேட்டஸ்டா அது, அதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே ஆன் பண்ணு. 2 பேரும் ஆன் பண்ணுங்க. நல்லா இருக்கா? அப்புறம் எப்படி விளையாடுவீங்க இதில்? எப்படி பார்ப்பீங்க? இது வந்து பொம்மை டை தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் சின்ன பசங்கள்ல ஜஸ்ட் லைட் மட்டும் தான் எரியும். கேம்லாம் விளையாட முடியாது. படிக்காம கேம் விளையாடுறீங்களா? இங்க இருக்கா? திடீர்னு வந்துருச்சு. பிடிச்சிருக்கா? நான் வந்து உனக்கு தான் பர்த்டே நினச்சிட்டு இருக்கேன். அக்கா பர்த்டே ஏமாத்திட்டு இருக்கியா? நீ அன்னைக்கு கேட்கும்போது உனக்கு தானே பர்த்டேன்னு சொன்ன. நீ அன்னைக்கு கேட்டல அவங்ககிட்ட, நான் அப்பா உனக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு. உனக்கு தெரியுமா? நீ ஒர்க் பண்ணுவியா? கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் பண்ணுவீங்க? அப்புறம் வால்பேப்பர் வைக்கலாம். அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதானா? என்ன பார்க்கலாம்? கேம் மட்டும்தான் விளையாடி இருக்க. பட் இதில் கேம் மட்டும் விளையாண்டனா சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகிடும். கேம் மட்டும் விளையாடக்கூடாது, ரொம்ப நேரம் விளையாடக்கூடாது. கேம் மட்டும் விளையாண்டேன்னு வச்சுக்கேன், சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகிடும், எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த மாதிரி உள்ள ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அது என்ன கேம்டா தெரியுமா உனக்கு? டைரக்டா கேம் பூரா என்ன கேம் அது? விளையாடி இருக்காது? அப்படி இல்லை, இங்கே பாரு, இதில் வச்சுட்டு இதை வந்து டபுள் கிளிக் பண்ணலாம். ஓகே
பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? அங்கே பார்த்து சொல்லு. சூப்பராக இருக்கா? பார்த்தீங்களா? அது மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக இருந்துச்சு. லேண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஜஸ்ட் அவ்வளோ மேக்னெட் தான். இதுவுமே 1 Gbps வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. லேண்ட் வேணாலும் லேண்டும் போட்டுக்கலாம். லேண்ட் போட்டுட்டுமா? அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் எதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். எதில் ஸ்ட்ரென்த் இருக்கோ அது கனெக்ட் ஆகிடும். இது வாஷிங் மிஷினுக்குள்ளே போடுறதுடா. எப்பறம் அவனுக்கு வாஷிங் மிஷின் தோணுச்சது? அந்த அந்த இமேஜ் பார்த்தா வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கா? கரெக்டா? அதை பாரு, இமேஜும் வாஷிங் மிஷின் மாதிரி தானே இருக்கு. அதை பார்த்துட்டு வாஷிங் மிஷின் தான். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் அது வந்து எங்கள் மூலமாக எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த சிஸ்டம் பவர்டு பை Intel i7 14th Gen ப்ராசஸர் வித் RTX 4060 8GB கிராஃபிக் கார்டோடு இருக்குது. அண்ட் eSportsல வந்து லிக்விட் கூலர் கொடுத்துருக்கோம். 16GB T-Forceல வந்து 8GB RAM கொடுத்துருக்கோம். 2TB வந்து NVMe இருக்குங்க. ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து கேம் விளாட்றதுக்கோ இல்லை ஒரு கோடிங் போடுறதுக்கோ எடிட் பண்ணுறதுக்குலாம் தரமான செட்டப்பாக இருக்கும். இந்த சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணுற வீடியோ வந்து RBS அப்டேட்ஸ் அப்படிங்கிற சேனலில் வந்து அவைலபிள் இருக்குது. தேவைப்பட்டதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதான் சார் சொல்லியிருக்கு, கேம் மட்டும் விளையாண்டோன்னா அதில் ப்ரோக்ராம் இருக்குது, எங்களுக்கு மெசேஜ் வந்துடும், நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு. இல்லை கேம் மட்டும் ரொம்ப நேரம் விளையாடக்கூடாது. ஸோ வந்து காஸ்ட்லிங்கிறது வந்து நம்ம ப்ரைஸை வச்சு மீன் பண்ணல. ஏன்னா வந்து ஒரு இது வந்து காஸ்ட்லியாக இது, அதாவது ஹையர் எண்டா லோயர் எண்டா அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து ஒரு 20,000 வந்து ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வச்சுக்கோங்களேன். அதே வந்து ஒரு 50,000 ஒரு பிசி பில்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து காஸ்ட்லி தான். ஸோ அந்த மாதிரி அவங்களோட பர்பஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து காஸ்ட்லியா இல்லை அது ஹையர் எண்டா லோயர் எண்டா அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. இப்போலாம் வந்து கிஃப்ட்டுங்கிறதுல வந்து ஆக்சுவலி இப்போ வந்து ஸ்கூலிங் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து ஒரு டாய்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த மாதிரி ஒரு இப்போலாம் வந்து மொபைல் ஃபோன்லாம் நிறையா பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு சிஸ்டம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேஸ்டான எல்லாமே வந்து சிஸ்டம் தானே. இந்த மொபைல் ஃபோன் இந்த டாய்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ வந்து அவங்க இதில் கேம் தான் விளையாடுவாங்க வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அவங்க காலேஜாக இருக்கட்டும் இல்லை ஒர்க் போகும்போதாக இருக்கட்டும், கண்டிப்பாக இதோட நீடு வந்து அவங்க கண்டிப்பாக இருக்கும். இது வந்து இந்த ஏஜில் இருந்து அவன் ப்ரோ ஆகி ஒரு ஒர்க் போகிற ஏஜ் வரைக்கும், அதாவது ஃப்ராக்சாக சொல்லணும்னா 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் ஒரு அப்கிரேடு. ஸோ அந்தளவுக்கு இது வந்து அவனுக்கு ரொம்ப நீடாக இருக்கும். இதோட நீடு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம காஸ்ட்லி அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட கிட்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் அப்படின்னா, இது காசுலாம் விடுங்க, இது இவ்வளோ அவ்வளோலாம் வேண்டாம். பெஸ்ட்டு கிஃப்ட்டு அப்படின்னா அவங்க கெரியருக்கு நம்மளால் என்ன வேலைலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், கைட் பண்ண முடியும், ஒரு நல்ல வேலை. ஸோ அதுதான். ஸோ அது வந்து நம்மளால் வந்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரி இல்லாமல் அவங்கள கொண்டு போகிற விதமாக இருக்கட்டும், அந்த மாதிரி முடியும். சில பேர் வந்து இந்த மாதிரி முடியும். அதான் அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேலை முடியுமோ அந்த சப்போர்ட், அந்த கைடன்ஸ், இதுதான் பெஸ்ட்டு கிஃப்ட்டு. ஸோ அதை தான் வந்து நம்ம அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ப்ரைஸை நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ரைஸை வச்சு காஸ்ட்லி அப்படிங்கிறத நான் மீன் பண்ணவே இல்லை.